2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கிப் போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. ஏசப்பாவை தேடுற பிள்ளைங்களுக்கு பாடு வரும், உபத்திரவம் வரும், சோதனை வரும். ஆனா அதன் மத்தியிலையும் ஆண்டவர் நம்மளை தாங்குவாரு. ஒரு கிறிஸ்தவன் ஆகிறதுனாலையும் இயேசுவை தேடுறதுனாலையும் பாடு வராது, உபத்திரம் வராது, சோதனை வராதுன்னு இல்லை. எல்லாமே நமக்கு வரும். ஏன்னா நம்மளும் மற்றவங்கள மாதிரி தான். மற்றவங்கள மாதிரி சாதாரண மனுஷங்க தான். அவங்களுக்கு என்ன பலவீனம் வருதோ அதே தான் நமக்கு வரும். என்ன பிரச்சனை வருதோ, என்ன போராட்டம் வருதோ அதே தான் நமக்கு வரும். ஆனா இதன் மத்தியிலையும் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பாரு. இன்னைக்கு நமக்கு வர பல பாடுகளும் உபத்திரவங்கள் மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா அது ஏசப்பாவுடைய சுத்த கிருபை. நமக்கு வர பாதி பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஒரு புறஜாதியான ஜனங்களுக்கு வரும்போது அவங்க நிலைத்து நிற்பாங்களான்னு கேட்டா இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டுடைய பலத்தினால நிற்கிறோம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எந்த பக்கத்துல இருந்து நெருக்கம் வந்தாலும், கலக்கம் அடைறது மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அதன் மத்தியிலையும் நாங்க சோர்ந்து போய் முடங்கி போய் இருக்க மாட்டோம். தொடர்ந்து ஓடிக்கொண்டு தான் இருப்போம். ஏன்னா ஆண்டவருடைய பலன் எங்க மேல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்மளும் ஆண்டவருடைய பலத்தினால, அவருடைய கிருபைனாலையும், அவருடைய இரக்கங்கள்னாலையும் நம்ம சூழ்ந்து பாதுகாக்கப்படும் போது எந்த பிரச்சனையும் போராட்டமும் நம்மளை அமிழ்த்த முடியாது, நம்மளை வீழ்த்தி விட முடியாது. விசுவாசிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்.